டாய் என் மக்கா, என்னை தேடி என் சன்னதிக்கு வந்து கலங்கி நிற்கிறாயா? உன் கண்ணீர் எனக்கு தெரியாதுன்னு என்று நினைச்சாயா? நீ படு கஷ்டங்களும் நீ சிந்து கண்ணீரும் இந்த 18ஆம் படி கருப்பனின் கண்களுக்கு தப்பாதுடா. இன்று மங்களகரமான வெள்ளிக்கிழமை, என் தாயின் நாள். இந்த வெள்ளிக்கிழமையில் என் சன்னதியில் ஏற்றப்பட்ட தீபத்தின் ஒளியைப் போல உன் வாழ்க்கையிலும் ஒளியேற்றவே இந்த கருப்பை வந்திருக்கேன். அஞ்சாத கருப்பா, எனக்கு யாருமே இல்லையே என்று நீ பலமுறை அழுதிருக்கிறா. நீ அனாதை இல்லை. உனக்கு முன்னால் ஒரு அரணாக, உனக்கு பின்னால் ஒரு நிழலாக இந்த சங்கிலி கற்பன் நான் இருக்கிறேன்டா. உன் மனசுக்குள்ளே இருக்கும் போராட்டங்கள் எனக்கு தெரியும். நீ செய்யும் தொழில், உன் வியாபாரத்தில் பல தடைகள் வந்து கொண்டிருக்கிறதா? எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற முடியவில்லையே என்று ஏங்குகிறாயா? இனி அந்த கவலை உனக்கு வேண்டாம். நீ தொட்டதெல்லாம் தொடங்கும். உன் தொழில் சிறக்கும். உன் உழைப்பிற்கான பலனை வட்டியும் முதலுமாக இந்த கருப்பை நான் அள்ளி கொடுப்பேன். உன் கடையில், உன் வியாபாரத்திலும் என் பார்வை விழுந்துடுச்சு. இனி உன்னை அசைக்க எவனாலும் முடியாது. உன்னை சுற்றி எத்தனை எதிரிகள் இருந்தாலும், எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் இந்த கருப்பனின் அருவாளுக்கு முன்னால் அவை சுக்குநூறாக உடையும். உன்னை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள், உனக்கு குழிப்பறிக்க நினைத்தவர்கள் எல்லாம் நீ வாழும் வாழ்வை பார்த்து வாய் அடைத்து நிற்பார்கள். அது இந்த கருப்பனின் சத்தியம்டா. என் பெத்த பிள்ளையே, சில நேரங்கள் நீயே உன்னை தாழ்த்தி கொள்கிறாய். நமக்கு நேரம் சரியில்லை, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று புலம்புகிறாய். நேரத்தையும் காலத்தையும் மாற்றி எழுதும் அதிகாரம் இந்த தெய்வத்திற்கு உண்டு. இன்று முதல் உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதுகிறேன். உன் வீட்டில் இருக்கும் குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் கசப்புக்கள் தீரும். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் நான் என் தோளில் சுமப்பேன். அவர்களுக்கு நல்ல கல்வியும் நல்ல புத்தியும் கொடுத்து அவர்களை இந்த ஊரை போற்றும்படி நான் உயர்த்துவேன். உன் வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். வறுமை படி இறங்கி போகும். லட்சுமி உன் வீட்டில் குடிபுகுவாள். ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள், நான் தர்மத்தின் தெய்வம். நியாயத்தின் பக்கம் மட்டுமே நிற்பவன். எவ்வளவு உயர்ந்தாலும் கர்வம் கொள்ளாதே. உன்னை நம்பி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளி. ஏழையின் சிரிப்பில் என்னை காண்பாய். நீ தர்மத்தை காத்தால் அந்த தர்மம் உன்னை காக்கும். நீ உண்மையோடு உழைத்தால் உனக்கு துணையாக என் அருவாள் எப்பொழுதும் நிற்கும். கவலைப்படாதே. இந்த வெள்ளிக்கிழமை முதல் உன் கஷ்டங்கள் எல்லாம் காற்றில் பறக்கும் தூசியாக மாறும். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். நிமிர்ந்து நீ என் பிள்ளை. எதற்கும் அஞ்சாதே. நீ போகும் இடமெல்லாம் உனக்கு முன் செஞ்சு உன் தடைகளை நான் உடைப்பேன். சத்தியமாக சொல்கிறேன், உன் வாழ்வை நான் மாற்றுவேன். உன் குலத்தை நான் காப்பேன். போய் வா, வெற்றி உனதே. நல்லதே நடக்கும் என் மக்கா.